அனைவருக்கும் வணக்கம். நான் யோகேஸ்வரி கிருஷ்ணன், கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் பால்நிலை சமத்துவ பிரிவின் திட்ட முகாமையாளராகவும் உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளராகவும் பணிபுரிகின்றேன். இன்று எமது நாட்டிலே பேரதிர்வை ஏற்படுத்தியுள்ள ஒரு விடயம், அதாவது அனுராதபுர நகரத்தில் உள்ள பௌத்த மதாலயம், அதாவது அட்டமஸ்தானத்தின் தலைவரான பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு பற்றி இன்று பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இவர் 13 வயதிற்கு குறைவான ஒரு சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாக கூறப்பட்டு அந்த சம்பவம் தொடர்பில் உரிய ஆதாரங்கள் பெறப்பட்டு உள்ளன. இந்த சம்பவம் இடம்பெற்றது கடந்த மாதம் 10ஆம் 11ஆம் தேதியாக எங்களுக்கு செய்தி, அதாவது தேசிய செய்திகள் மற்றும் சமூக வலைத்தளங்களூடாக அறியக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது பார்க்கும் பொழுது இது சுமார் ஒரு மாதத்திற்கும் அதிகமான காலமாகியும் கூட இந்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் அந்த தேரர், அதாவது ஹேமரத்ன தேரர் மீதான எந்த விதமான உரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. இதன் விளைவாக பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள், சமூக நலன் விரும்பிகள் உட்பட பல்வேறு பிரிவினர் இன்று பல்வேறு இந்த குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் இந்த தேரருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு நடவடிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற அதே வேளை இந்த விடயம் இன்று சர்வதேச ரீதியாகவும் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் சிறுவர் அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி சஞ்சீவனி அபேகோன் என்ற சிரேஷ்ட அதிகாரி கடந்த நாட்களில் அவர் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளார். அதாவது இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமியிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன, உரிய அத்தாட்சிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன, பல்வேறு சட்டத்திற்கு தேவையான அனைத்து விடயங்களும் அங்கு கிடைக்கப்பெற்றிருந்தாலும் கூட இன்றும் இந்த குற்றம் புரிந்தவர் என்று சந்தேகிக்கப்படும் இந்த தேரருக்கு எதிராக எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை. மாறாக இவர் ஒரு சொகுசான ஒரு வைத்தியசாலையில், தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் கடந்த வாரங்களில் இவர் சரீர பிணையில் சென்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த செய்திகள் மூலம். இங்கு நாங்கள் முக்கியமாக கூறுவது என்னவென்று சொன்னால், இன்று எமது இந்த அரசாங்கம் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். இந்த எமது பாராளுமன்றத்திலே அதி உயர் பதவியான பிரதமர் ஒரு பெண்ணாக காணப்படுகின்றார். அதே நேரம் சிறுவர் மகளிர் விவகார அமைச்சின் அமைச்சராக ஒரு பெண் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுடன் ஏனைய பெண்கள் உட்பட, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இன்று எமது பாராளுமன்றத்திலே சுமார் 22 பெண்கள் காணப்படுகின்றார்கள். ஆனாலும் கூட இந்த பெண்களும் அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி, அல்லது அவர்களுக்குள்ள இந்த சந்தர்ப்பம், அவர்களுக்குள்ள இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட சிறுமி அல்லது இந்த குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் ஹேமரத்ன தேரருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பில் இதுவரை அவர்களும் எந்த விதமான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளையோ அல்லது ஒரு கலந்துரையாடலையோ அல்லது ஒரு செயற்பாடுகளையோ இதுவரை முன்னெடுக்கப்படாதது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எனவே இங்கு நாங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறப்படுகின்றது.
அதே நேரம் எமது நாட்டின் அரசியல் யாப்பிலும் இந்த விடயங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு நாட்டில் பல சட்டங்களும் உள்ளன. ஆனால் இந்த பௌத்த மதாலயத்தின் தலைவரான ஹேமரத்ன தேரர் தொடர்பில் மட்டும் ஏன் இதுவரை உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை? மாறாக அவரை இந்த இந்த பிரச்சனையிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கோ அல்லது அவரை பாதுகாக்கும் வகையிலோ இந்த போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், ஏனையவர்களாக இருக்கலாம், ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இதுவரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது ஒரு பாரதூரமான விடயமாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் பொழுது அது மத தலைவராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவருக்கு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். குற்றம் உறுதி செய்யப்பட்டால் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட நபருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் இன்று அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கோஷங்களை, உரிமை கோஷங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே இந்த பின்னணியிலே கடந்த காலங்களில் நேற்று மிக அண்மையில் எமது நாட்டின் அதிமேன்தகு ஜனாதிபதி அவர்கள் கூட ஒரு விடயத்தை கூறியுள்ளார். அதாவது தர்ம நீதிமன்றம் ஒழுக்காற்று எமது மத ரீதியான இந்த மத குருமார்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அதற்கான தீர்மானங்களை எடுப்பதற்கும் ஒரு தர்ம நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எமது நாட்டிலே உள்ள தேசிய சட்டம் எதற்காக இருக்கின்றது? பொது சட்டம் அல்லது தேசிய ரீதியாக சட்டங்கள் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இவ்வாறான தர்ம நீதிமன்றம் போன்ற விடயங்களை உருவாக்குவது இந்த தேரர்களை அல்லது மத தலைவர்கள் இது போன்ற குற்றச்செயல்கள் புரியும் பொழுது தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் அவர்களை காப்பாற்றுவதற்காகவா என்ற கேள்வி என் முன் எழுகின்றது. மக்களுக்கும் இந்த அதிகாரிகள் மீதான ஒரு நம்பிக்கையை இழக்க வேண்டிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. எனவே இந்த நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூக அபிவிருத்தி நிர்வாகம் மற்றும் உழைக்கும் பெண்கள் முன்னணி நாங்கள் கடந்த காலங்களிலே இது போன்ற பல்வேறு அநீதிகள், அதாவது சிறுவர் மீதான துன்புறுத்தல்கள், பாலியல் வன்புணர்வுகள் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலெல்லாம் நாங்களும் ஏனைய சிவில் அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்தோம், குரல் கொடுத்தோம். ஏன் தேசிய அரசாங்கத்திற்கு கூட அல்லது அதிகாரிகளுக்கு கூட அழுத்தம் கொடுக்கும் வேலை திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தோம். எனவே அந்த பின்னணியிலே பார்க்கும் பொழுது இங்கு நாங்கள் கூறுகின்ற முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், உடனடியாக இந்த குற்றச்செயல் ஒரு மாத காலமாகி ஒரு மாதத்திற்கு அதிகமான காலம் கடந்தும் கூட இன்றும் அதாவது இந்த தேரருக்கு எதிரான நடவடிக்கை முன்னெடுக்கப்படாமையானது அனைவருக்கும் இந்த நாட்டின் அரசியல் அல்லது அரசியல் செயல்முறையை, அரசியல் போக்கு அல்லது சட்டங்களை அமுல்படுத்துவதில் அது போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், நீதிபதிகளாக இருக்கலாம், சட்டத்துறையாக இருக்கலாம், இதில் ஒரு அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இன்று எமது நாட்டிலே இன்றும் மத ரீதியான விடயங்கள் அரசியலோடு பின்னி பிணையக்கூடாது. கடந்த வரலாறுகள், அறிஞர்கள் என்ன விடயத்தை கூறுகின்றார்கள் என்றால், ஒரு நாட்டின் தேசிய அரசு சுதந்திரமாக செயல்பட இயங்க வேண்டுமென்றால் அரசியலும் மதமும் ஒன்றாக பின்னி பிணைந்திருப்பது ஒரு காத்திரமான செயலாக அல்ல, இது ஒரு பாதகமான விடயமாக அமையும் என்பதுதான் அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதன்படி இன்று எமது நாட்டிலே பார்க்கும் பொழுது, எமது நாட்டின் வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது தேசிய அரசு சுதந்திரமாக இயங்குவதற்கு இந்த மத தலைவர்கள், மதவாதிகள் ஒரு தடையாக இருக்கின்றார்கள். இதிலிருந்து அரசு வேறாகவும் மத நடவடிக்கைகள், மத கொள்கைகள், மத ரீதியான விடயங்கள் வேறாகவும் பிரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு பிரிக்கப்பட்டால்தான் இன்று இந்த ஹேமரத்ன தேரர் போன்ற நபர்கள் புரிந்த இந்த குற்றச்செயல்கள் உட்பட குற்றச்செயல்களை போன்ற விடயங்களை ஒரு நியாயமான முறையில் அதனை பரிசீலனை செய்து அந்த நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து பார்த்து உரிய தடயங்கள்
அத்தாட்சிகள் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றால் நிச்சயமாக அவருக்கு ஏனைய ஒரு சாதாரண நபருக்கு, கடந்த காலங்களில் எமது நாட்டிலே வரலாற்று பின்னணியினை எடுத்து பார்த்தால் பல மத தலைவர்களுக்கு அவர்கள் புரிந்த குற்ற செயல்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. காலம் கடந்தேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் உயரிய அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் காலம் கடந்து என்றாலும் சாதாரண குடிமகனாகவும் இருக்கலாம், அதிகாரம் நிறைந்தவர்களாகவும் இருக்கலாம், அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே ஏன் இந்த ஹேமரத்ன தேரர் அவருக்கு இன்னும் ஒரு காத்திரமான அல்லது உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை? இது போன்ற செயல்களை இல்லாதொழிப்பதற்கு எதிர்காலத்தில் எமது சிறுவர்கள், பூ போன்றவர்கள், அந்த சிறுவர்களை காப்பாற்றி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான எதிர்காலமாக மாற்றுவது இந்த நாட்டில் உள்ள பொதுமக்கள் உட்பட அரசியல்வாதிகள், மத தலைவர்கள் அனைவரினதும் கடமையாகும். எனவே இந்த மத தலைவருக்கு எதிராக உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்தாமல் சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி.